நீட் தேர்வு இது இந்திய மருத்துவ கல்விக்கு கிடைத்த வரமா அல்லது ஏழை மாணவர்களுடைய சாபமா? இன்னைக்கு வர இதற்கு தெளிவான விடை கிடைக்கல. ஒரு பக்கம் வட மாநிலங்கள்ல முறைகேடுகளுக்கு எதிராக லட்சக்கணக்கான மாணவர்கள் தெருவுல இறங்கி போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் இதை முற்றிலும் தடை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை தீவிரமடைஞ்சிருக்கு. ஆனா அரசியல் சார்பு இல்லாம உணர்ச்சி வசப்படாம இதனுடைய உண்மை நிலவரம் என்ன, இதனுடைய நன்மைகள் மற்றும் தீமைகள் என்ன அப்படிங்கிறத ஒரு நடுநிலையான பார்வையில இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாம். வீடியோவினுடைய இறுதியில உங்களுடைய முடிவை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. முதல்ல நீட் தேர்வுக்கு ஆதரவான வாதங்களை நம்ம பார்க்கலாம். நீட் வருவதற்கு முன்னாடி ஒவ்வொரு மாநிலமும் தனித்தனி நுழைவுத் தேர்வுகளை நடத்தினாங்க. தனியார் மருத்துவக் கல்லூரிகள் தங்களுக்கு தகுந்தாற் போல லட்சக்கணக்கிலும் கோடி கணக்கிலும் டொனேஷன் வாங்கிக்கிட்டு சீட்டுகளை வித்தாங்க. தகுதி இல்லாத பணக்கார வீட்டு பிள்ளைகளும் கூட மருத்துவராகும் நிலை இருந்தது. நீட் தேர்வு வந்த பிறகு இந்தியா முழுக்க ஒரே தகுதி தேர்வு அப்படிங்கிற நிலை உருவாச்சு. தனியார் கல்லூரிகளின் டொனேஷன் கொள்ளை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தப்பட்டுச்சு. அகில இந்திய அளவில் தரமான மாணவர்கள் மட்டுமே மருத்துவ கல்விக்குள் நுழைய முடிகிறது என்பது இதற்கு ஆதரவளிப்பவர்களின் முதன்மையான வாதம். இப்ப இதற்கு எதிராக வைக்கப்படும் உண்மையான குற்றச்சாட்டுகளை பார்க்கலாம். நீட் தேர்வு வந்த பிறகு மாணவர்களுடைய 12ஆம் வகுப்பு மதிப்பெண்களுக்கு மதிப்பு இல்லாம போயிருச்சு. பள்ளி படிப்பை தாண்டி லட்சக்கணக்கில் பணம் செலுத்தி தனியார் கோச்சிங் சென்டர்களுக்கு செல்பவர்களால் மட்டும்தான் இந்த நீட் தேர்வை ஜெயிக்க முடியுது. இது கிராமப்புற மற்றும் அரசு பள்ளி மாணவர்களுடைய மருத்துவ கனவை அடியோடு சதைச்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு மறுக்க முடியாத உண்மை. அதை விட மோசமா சமீப காலமா தேசிய தேர்வு முகமையால நடத்தப்படுற இந்த தேர்வு வினாத்தாள் கசிவு, முறைகேடுகள் மற்றும் மதிப்பெண்கள் குளறுபடின ஒட்டுமொத்த சிஸ்டமும் கேள்விக்குறியாயிருக்கு. ஒரு தேர்வை நம்பி லட்சக்கணக்கான மாணவர்களுடைய எதிர்காலத்தை எப்படி ஒப்படைக்கிறது அப்படிங்கிற அச்சம் நியாயமாகவே எழுந்திருக்கு. இங்கேதான் நாம நிதர்சனமான உண்மையை யோசிக்கணும். மருத்துவ கல்வியின் தரம் உயர வேண்டும் அப்படிங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனா அந்த தரம் ஒரு குறிப்பிட்ட வசதி படைத்த பிரிவினருக்கு மட்டுமே சாதகமாகவும் தகுதியுள்ள ஏழை மாணவர்களுக்கு எதிராகவும் இருக்கக்கூடாது. தேர்வு முறையில உள்ள குளறுபடிகளை நீக்கி மத்திய அரசு இதை சீரமைக்க போகுதா அல்லது மாநில அரசுகளை தங்களுக்கு தகுந்தாற் போல சேர்க்கை முறையை நடத்த அனுமதிக்க வேண்டுமா? தீர்வு எதுவாக இருந்தாலும் அது மாணவர்களின் மன உளைச்சலுக்கும் உயிரிழப்புகளுக்கும் முற்றுப்புள்ளி வைப்பதாக இருக்க வேண்டும். இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன், அனைத்து உண்மைகளையும் பார்த்த பிறகு உங்களுடைய கருத்து என்ன? நீட் தேர்வு இந்தியாவிற்கு தேவையா இல்லையா? அல்லது இதில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர வேண்டும்? உங்களோட நியாயமான பதிலை எந்த ஒரு அரசியல் சார்பும் இல்லாமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க, விவாதிப்போம். இந்த நடுநிலையான தகவல் மற்றவர்களுக்கும் சென்றடைய இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஃபேக்டோபீடியா தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.